கொலு படி கொலுனாலே வந்து தாத்பரியங்கள் இருக்குது. அதாவது மனுஷங்க, அப்புறம் முனிவர்கள், அப்புறம் மகான்கள், அப்புறம் மனுஷருங்க, அப்புறம் விலங்குகள், அந்த மாதிரி ஆர்டரில் தான் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆகமங்கள்லாம் நாங்கள் கரெக்டாக இங்கே ஃபாலோ பண்ணி வச்சுருக்கோம். அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். ஸோ பழையமான பொம்மைகள் எல்லாமே நிறையா இருக்குது. அதையும் வந்து நாங்கள் ஸ்பெஷலாக ரீபெயிண்ட் பண்ணி அதை வந்து இங்கே வச்சுருக்கோம். எஸ்பெஷலி இந்த ராமர் பட்டாபிஷேகம், கிருஷ்ணர், முருகன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பழங்காலத்து பொம்மை. அதோட அமைப்பே அவ்வளோ லட்சணமாக இருக்கும். இந்தியாவோட பேக் போனே விவசாயம் தான். அதில் வந்து நாங்கள் வந்து திருவண்ணாமலையிலேருந்து ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து 25 வகையான நெல் கதிர்கள், அதாவது கருடன் சம்பா, தூயமல்லி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பாரம்பரிய நெல் வகைகளில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். கோயில் செட்டப், இந்த கோயில் எப்படி அமைப்பு, ஆகமங்க விதிகள் படி தான் வந்து ஒரு கோயில் அமைப்பாங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்றதையும் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். हिमगिरि तनये हे मलते अम्बा ईश्वरी श्रीललिते मामव हिमगिरि तनये हे मलते अम्बा ईश्वरी श्रीललिते. உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். வணக்கம், என் பேர் சரண்யா விஜய். இந்த வருஷம் நீங்கள் எங்கள் வீட்டில் கொலு பார்த்தீங்கன்னா நாங்கள் தீம் செட் பண்ணியிருக்கோம். தீம் என்னென்னா கொலு மியூசியம் அப்படின்ற பேரில் நாங்கள் 11 தீம்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் ஆஃப் த தீம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ட்ரெடிஷ்னல் கொலு படி. ட்ரெடிஷ்னல் கொலு படியிலேயே நாங்கள் வந்து 4-7 படியை வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் வந்து நல்லா எல்லா சாமியும் வந்து இங்கே பிரம்மாண்டமாக காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து இங்கே செட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக வந்து கொலு படி கொலுனாலே வந்து தாத்பரியங்கள் இருக்குது. அதாவது மனுஷங்க, அப்புறம் முனிவர்கள், அப்புறம் மகான்கள், அப்புறம் மனுஷருங்க, அப்புறம் விலங்குகள், அந்த மாதிரி ஆர்டரில் தான் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆகமங்கள்லாம் நாங்கள் கரெக்டாக இங்கே ஃபாலோ பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் ராஜன்ஸ் ஃபேமிலி. என் பேர் விஜயராஜன், என் வைஃப் சரண்யா விஜயராஜன். இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து எங்கள் வீட்டு கொலு. நாங்கள் அம்பத்தூரில் இருக்கோம். அண்ட் எங்களுடைய மெயின் தீம் வந்து கொலு மியூசியம். அதாவது தமிழ்நாடை வந்து பேஸ் பண்ணி 11 தீம்ஸ் வச்சுருக்கோம். இதோட சிறப்பு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து சோஷியல் மெசேஜும் கொடுக்கணும், அண்ட் கொலுக்குன்னு இருக்கிற ஆகம விதிகள் அதையும் பின்பற்றுவோம். ஸோ ரெண்டுத்தையும் எப்படி ஒரு சேர கொண்டு போய் நேயர்களுக்கு, வியூவர்ஸ், விசிட்டர்ஸ்க்கு கொடுக்கறதுங்கிறது தான் எங்களோட எய்ம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட கலாச்சாரம் அண்ட் நம்மளுடைய வாழ்க்கை முறை அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு பாரம்பரிய இடம், அதாவது ஒரு கிராமம்னு சொல்லலாம். இல்லை நம்மளுடைய அந்த காலத்தில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போவும் அந்த நடைமுறை இருக்குது. வணக்கம் சொல்கிறது, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்கிறது, சாப்பிட்டீங்களா, அப்புறம் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா. ஸோ
ஸோ இதெல்லாம் வந்து பொம்மைகள் மூலமாக 2 பேர் பேசிக்கிற மாதிரி இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து விவசாயி வந்து களைப்பாடுற மாதிரி கட்டிலில் அந்த காலத்து அந்த ஒரு கிராமப்புறத்தில் எப்படி ஒரு தூக்கு சட்டி வச்சுக்கிட்டு அதில் களைப்பாடுற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்கோம். எங்கள் மாமியார் அவங்க மாமியார் காலத்துலேருந்து வச்சுட்டு வராங்க. ஸோ பழையமான பொம்மைகள் எல்லாமே நிறையா இருக்குது. அதையும் வந்து நாங்கள் ஸ்பெஷலாக ரீபெயிண்ட் பண்ணி அதை வந்து இங்கே வச்சுருக்கோம். எஸ்பெஷலி இந்த ராமர் பட்டாபிஷேகம், கிருஷ்ணர், முருகன்லாம் பார்த்திங்கன்னா வந்து பழங்காலத்து பொம்மை. அதோட அமைப்பே அவ்வளோ லட்சணமாக இருக்கும் முகம். அதை வந்து நாங்கள் ரீபெயிண்ட் பண்ணி அதை வந்து அதோட பூரிப்பு வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே நாங்கள் வந்து இதெல்லாம் வருஷம் அதை மெருகூட்டி அதை வந்து அழகாக அலங்கரித்து வைப்போம். இங்கே கொலுனாலே தசாவதாரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொம்மைன்னு சொல்லலாம். அது என்னோட ஃபேவரெட்டும் கூட. ஸோ அதை வந்து ஸ்பெஷலாக ஒரு படி முழுக்க வச்சுருக்கோம். எங்களோட குலதெய்வம் வந்து முருகன். ஸோ அறுபடை வீடுன்றது வந்து கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு இந்த வருஷம் நாங்கள் புதுசாக வேறு வாங்கி வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லலாம். அந்தளவுக்கு எனக்கும் என் கணவருக்கும் இந்த நவராத்திரினாலே நாங்கள் வந்து வருஷத்தில் பாதி நாள் இந்த நவராத்திரி பற்றி ஒரு சிந்தனை தான் ஜாஸ்தி இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அவரோட இதுவும் இதில் ஜாஸ்தி இருக்கும். கான்ட்ரிபியூஷன் அவரது தான் ஜாஸ்தி இருக்கும். நாங்கள்லாம் சேர்ந்து அவரோட ஃபேமிலியாக இந்த கொலு வந்து நாங்கள் வைப்போம். அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து விவசாயம். தமிழ்நாடோட பேக்போன், இந்தியாவோட பேக்போனே விவசாயம் தான். அதில் வந்து நாங்கள் வந்து திருவண்ணாமலையிலேருந்து ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து 25 வகையான நெல் கதிர்கள், அதாவது கருடன் சம்பா, தூயமல்லி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பாரம்பரிய நெல் வகைகளில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை தவிர வந்து இந்த வருஷம் வந்து இன்டர்நேஷ்னல் மில்லட் இயர் 2023. ஸோ அதற்காக வந்து சாமை, திணை, வரகு, கேழ்வரகு, வெள்ளை கேழ்வரகு, அப்புறம் சோளம், கொள்ளு, இந்த மாதிரி பல வகையான சிறுதானியங்கள், அதை தவிர தானியங்கள், நம்ம தினசரி வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற பருப்பு, அந்த வகைகள் எல்லாமும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒரு விவசாயம் அதை வந்து முன்னிலைப்படுத்தணும் கொலுவில் அப்படிங்கிறது ஒரு முயற்சி. அதை தவிர இப்போ நம்மளுடைய கலாச்சார மாற்றம், இப்போவும் நம்ம ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுறோம், அதையும் எங்கள் கொலுவில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதை தவிர பொங்கல், ஜல்லிக்கட்டு, இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய நிகழ்வுகளையும் காமிச்சிருக்கோம் இதில். டெம்பிள் ஆர்கிடெக்சர். தமிழ்நாடுனால ஆர்கிடெக்சர் தான் நமக்கு மெயின். வந்து எவ்வளோ சிற்பக்கலைகளில் வந்து சிறந்தது நம்ம தமிழ்நாடு கோயில்களை மிஞ்சினது எதுவும் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி அந்த கோயில்களெல்லாம் பற்றி இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். முக்கியமாக அறுபடை வீடு, அப்புறம் அத்திவரதர் கோயில், மதுரை கள்ளழகர் டெம்பிள், மலைக்கோட்டை, திருச்சி மலைக்கோட்டை, திருவண்ணாமலை கோயில், நிறைய கோயிலை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஒரு கோயில் செட்டப், அந்த கோயில் எப்படி அமைப்பு, ஆகமங்க விதிகள் படி தான் வந்து ஒரு கோயில் அமைப்பாங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்றதையும் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்குறது மதுரை கள்ளழகர் கோயில். அந்த கள்ளழகர் கோயில் எப்படி இருக்குமோ அதோட அமைப்பை வந்து நாங்கள் சார்ட்டில் வந்து வரைஞ்சி அதுக்கு பேக்ட்ராப்பாக வச்சுருக்கோம். எல்லா கோயில்களுக்குமே அதே மாதிரி ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். காஞ்சிபுரம் அத்திவரதர் கோயில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, ஸோ பார்த்தசாரதி கோயில் எப்படி இருக்கும்னா, அந்த திருச்சி மலைக்கோட்டை வந்து கோயில் தேர் வலம் வர மாதிரி, ப்ளஸ் மலைக்கோட்டையும் இருக்க மாதிரி. ஸோ அந்தந்த கோயிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிக்சரை வந்து வரைஞ்சி வச்சுருக்கோம். எஸ்பெஷலி இங்கே வந்து சிதம்பரம் நடராஜர் பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக அந்த கோபுரம், தங்க கோபுரத்தோடய வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான பிக்சர்னு சொல்லலாம் இது வரைஞ்சதுலேயே. ஸோ வீட்டோட ஹாலில் வந்து நாங்கள் ஃபேமஸ் திங்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடுங்கிற தீமில்
அதாவது தமிழ்நாடுல இருக்கிற 25 இடங்கள்லேருந்து ஒரு ஃபேமஸ் பொருள், அதாவது ஒரு சாப்பிட்ற பொருளாக இருக்கலாம். ப்ளஸ் கோயம்புத்தூர்னா டெக்ஸ்டைல் மில்ஸ், திருப்பூர் மில்ஸ், பழனி பஞ்சாமிர்தம், ஈரோடு மஞ்சள், இந்த மாதிரி அதாவது இந்த ஊர் சொன்னால் இது நம்மளுக்கு டக்கு ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குவிஸில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வருமோ அதை வந்து இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்கோம். இது அப்படியே வச்சா வந்து கொஞ்சம் பிளாங்காக இருக்குங்கிறதுக்காக தமிழ்நாடு மேப்பை அப்படியே ஜெரிகையிலேயே வரைஞ்சி க்ரீன் பேஸ் அதுக்காக போட்டு அதை வந்து தமிழ்நாடு மேப்பையும் பக்கத்தில் ஒட்டியிருக்கும். ஏன்னா இப்போ நிறைய புது மாவட்டங்களும் நம்மளுக்கு உருவாயிருக்கு இந்த 2 வருடங்களில். லேட்டஸ்ட்டாக மயிலாடுதுறை மாவட்டம்லாம் இன்க்ளூட் ஆச்சு. ஸோ ஒவ்வொரு எங்களால் எதெல்லாம் கையில் பண்ண முடியுமோ கிளேலையும் பேப்பர்லேயும் சார்ட்லேயும் அதெல்லாம் நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து இந்த வருட தீம்காக இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ், கிளே, சார்ட்டு, பேப்பர்ஸ், ஆரிகாமி பேப்பர்ஸ் அண்ட் கலர் பேப்பர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம். இப்போது நீங்கள் அடுத்து பார்க்குறது வந்து இயல் இசை நாடகம், அதாவது டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ அதில் முதல்ல வந்து லிட்ரேச்சர், தமிழ்நாடுல வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து சங்ககால இலக்கியம்லேருந்து இந்திய காலத்து புத்தகங்கள், அதாவது கம்பராமாயணம்லேருந்து ஔவையாரோட நூல்கள், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, காப்பியங்கள் வச்சுட்டு இப்போ கடைசியாக இருக்கிற வைரமுத்து சாரோட கருவாச்சி காவியம் வரைக்கும் இது எல்லாமே புக்ஸு வந்து ஆக்சுவலாக புக்கிலோட கவரை பிரிண்ட் எடுத்து கார்ட்போர்டில் வந்து நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தட் எல்லாமே யூனிஃபார்மாக இருக்குங்கிறது ஒன்று. ப்ளஸ் இரண்டாவது, இந்த தீம் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா புக்ஸ் ரீடிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆன்லைன் ஃபோன்லேயே எல்லாத்தையும் பார்த்துக்குறோம், ஆப்பில் இல்லை வந்து அந்த மாதிரி பார்க்குறதுனால ஆன்லைன் இதுலேருந்து வந்து புக் ரீட் பண்ணால் வந்து நம்மளுக்கு இன்னும் நிறையா நாலேஜ் டெவலப் ஆகுங்கிறத முன்னிலைப்படுத்துறதுக்காக புக்ஸோட ரீடிங் பற்றி எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு இந்த காலத்து ஜென்ரேஷனில் இருக்கிற இது எல்லாருக்குமே பொருந்தும், 6லேருந்து 60 வரை, ஏன்னா எல்லாருமே இப்போ ஆன்லைனுக்கு போயிட்டோம். ஸோ அதை எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக இயல் இசை நாடகத்தில் அதை தொடர்ந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த காலத்தில் இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளிகிளிப்பை, பஞ்சமுக மாத்தியம், கிடுக்கிட்டி, இதெல்லாம் வந்து இந்த அவ்வளோவா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வாத்திய கருவிகள் அவ்வளோவா நம்ம பார்க்க முடியாது. எக்காலம், மற்றபடி மத்தளம், மிருதங்கம், உடுக்கை இதெல்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம், அதாவது செயல்பாட்டில் இருக்குது. இதை தவிர ஒயிலாட்டம், தப்பாட்டம், தெருக்கூத்து, மயிலாட்டம், கும்மி இதெல்லாமும் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். சில இது பொம்மை கிடைக்காது, நாங்களே அதை வந்து தயார் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அண்ட் நவராத்திரி அப்படின்னாலே அம்மனோட துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி தான். ஸோ அதற்காக வந்து துர்கை அம்மனை வந்து டெக்கரேட் பண்ணி அதற்குண்டான அலங்காரங்களை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து 3 இடங்களில் வச்சுருக்கோம், அதாவது 3 திக்கில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா மேல் தளத்தில் எங்களுடைய ட்ரெடிஷ்னல் கொலு படி இருக்குது. ஸோ அதை வந்து இங்கே ஒன்று, போகிற வழியில் ஒன்று, மேலே ஒன்று, அந்த மாதிரி துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த முதல் இந்த அறையில் இருக்கிற தீம். ஸோ அடுத்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பீப்புள்னாலே கடவுளுக்காக தொண்டு செஞ்சவங்களெல்லாம் வந்து இங்கே காமிச்சிருக்கோம். ப்ளஸ் 12 ப்ராமினென்ட் விமன், அவங்க வந்து பண்ண சாதனைகளையும் வந்து இங்கே ஒரு ஆடியோ விஷுவலோட வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ அவங்கள பண்ண சாதனைகள்லாம் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸ்பிரிச்சுவல் பீப்புள்னு பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், 18 சித்தர்கள், அவங்க எல்லாரையும் வந்து இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது 63 நாயன்மார்களும் 9 தொகை அடியார்களையும் வந்து இங்கே ஒரு கொலுப்படியாக செட் பண்ணியிருக்கோம். பொம்மையாக வந்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை க்ளோஸாக கட் பண்ணி தெர்மோகோலில் ஒட்டினோம், பொம்மை மாதிரியே வந்து அது விஷுவல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது லெட்ஸ் கோ க்ரீன் தமிழ்நாடு அப்படின்ட்டு நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். லைக் செடி வளர்க்குறது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும்.
இன்னைக்கு சூழ்நிலையில் வந்து மரத்தை வந்து நிறைய வெட்டுறாங்க, மரம் நிறைய வளர்க்கணும் அப்படின்றது தான் நம்ம வந்து முக்கியமாக எல்லாருக்குமே சொல்கிறது. ஸோ அதை நாங்களே வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நிறையா செடிகளை வந்து இங்கே வளர்த்து அதை வந்து ஒரு கார்டனாக வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம். ப்ளஸ் நாங்களே வந்து 4 பேராக ஒரு பொம்மை வடிவத்தில் இங்கே நிற்கிற மாதிரியும் வந்து இங்கே செட் பண்ணியிருக்கோம். பார்க்கறது வந்து ஒரு கருமாரி அம்மனோட பிக்சர். அதில் வந்து இந்த வருஷம் மில்லட் இயர் அப்படின்றதுனால நாங்கள் வந்து எல்லா விதமான தானியங்களையும் வச்சு அந்த அம்மனை வந்து அலங்காரம் பண்ணியிருக்கோம், பெயிண்ட் பண்ணி அலங்காரம் பண்ணியிருக்கோம். இன்னொன்று தமிழ்நாடுனாலே கருமாரி அம்மன்றது ரொம்ப பிரசித்தமான ஒரு சாமின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காகவும் வந்து இந்த அம்மனை செலக்ட் பண்ணி ஸோ அந்த அம்மனுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி அதை அலங்காரம் பண்ணியிருக்கோம் தானியங்கள்லாம் வச்சு. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து சந்திராயனோட மாடல். நம்ம வந்து சாதனை பண்ணதை எப்படி நம்ம கொலுவில் மிஸ் பண்ண முடியும்? ஸோ சந்திராயனை வந்து ஒரு மூமெண்ட்டோட மாடல் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ரேஞ்சர் ரோவர்லாம் வந்து அப்படியே 3 சுற்றி வர மாதிரி வச்சுருக்கோம். ப்ளஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னதுனால நம்ம தமிழ்நாட்டில் வந்து சாதித்தவங்களையும் வந்து இங்கே காமிச்சிருக்கோம். வீரமுத்துவேல் சார் ப்ராஜெக்ட் டைரக்டர், முத்தையா வனிதா மேம் அவங்களும் இன்னொரு ப்ராஜெக்ட் டைரக்டர், அப்புறம் அண்ணாதுரை சார் எல்லாரையும் வந்து இங்கே காமிச்சிருக்கோம். ஹிமகிரி தனயே ஹே மலதே, ஹிமகிரி தனயே ஹே மலதே, அம்பா ஈஸ்வரி ஸ்ரீ லலிதே, மாமவ ஹிமகிரி தனயே ஹே மலதே, அம்பா ஈஸ்வரி ஸ்ரீ லலிதே, மாமவ ஹிமகிரி தனயே ஹே மலதே. ரமாவாணிசம் ரமாவாணிசம் சேவித சகலே, ரமாவாணிசம் சேவித சகலே, ராஜராஜேஸ்வரி ராம சகோதரி, ராஜராஜேஸ்வரி ராம சகோதரி, சாசனி சனி ப ப ப ம ப ம க க ம க ம பணி ப ம க ம பணி சா, சாசனி சனி ப ப ப ம ப ம க க ம க ம பணி ப ம க ம பணி சா, சத க சனி ச சனி பணி நி ப ம ப ப ம ம க ப ம நி ப சனி நி சா, சக க சனி ச சனி பணி நி ப ம ப ப ம ம க ப ம நி ப சனி நி சா, நி சா க ப நி ச ம ப நி க ம ப ப நி ப சா நி ப ம ப ச நி ச க ம ம க க ச ச நி நி ப ப நி நி ம ம ப ப க ம ப ச க ம ப நி ச நி ப க ம ப நி, ஹிமகிரி தனயே ஹே மலதே, அம்பா ஈஸ்வரி ஸ்ரீ லலிதே, மாமவ ஹிமகிரி தனயே ஹே மலதே. ஸோ இது வரைக்கும் எங்கள் குழுவை பொறுமையாக பார்த்த ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் இது வந்து எங்களுடைய குடும்ப விழா. நாங்கள் ஒரு 4 மாதங்களாக குழு ஒவ்வொரு அறையாக வச்சிட்டு இருக்கோம். அண்ட் இந்த தருணத்தில் வந்து என்னுடைய குடும்பம் சார்பாக எல்லாருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். அண்ட் இந்த குழு இந்த அளவுக்கு எங்களால் இன்ட்ரெஸ்டோட பண்ண முடியுதுன்னா அதுக்கு ஆக்சுவலாக நான் இது வந்து நிறைய இடங்களில் சொல்லவே நான் மறந்துருக்கேன். இது என்னோட காரணம் வந்து என்னோட அம்மா தான். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு அலமாரியில் குழு வச்சு அதற்கப்புறம் அதை பார்த்து தான் எனக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு அலமாரிலேருந்து ஒரு படியிலேருந்து ஒரு ரூம்லேருந்து இப்போ
வீடு ஃபுல்லாக ஆக்சுவலாக கொலு வைக்கிறோம், எக்ஸப்ட் 2 பெட்ரூம் அண்ட் கிச்சனை தவிர. ஸோ இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வரத்துக்கு காரணம் என்னோட அம்மா. ஸோ இந்த தருணத்தில் அவங்கள இன்னும் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் மற்றபடி இந்த குடும்ப விழாவில் நீங்கள் எல்லாரும் வந்து எங்கள் வீட்டில் எங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி எங்கள் கூட ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆன்மீக கிளட்ஸ் சேனலுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம்.